என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். தற்போது நம்முடன் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி இணைகிறார். வணக்கம் திரு புகழேந்தி. இன்று காலையிலிருந்து அரசியல் களமானது ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கிறது. வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்துள்ளார், இங்கு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ளார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னு சொல்றது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வணக்கம், காலை வணக்கம். என்னன்னா, ஒரு இந்த அந்த ஓபிஎஸ் அணியே ஒரு மாதிரி நிர்மூலமாக யாருமே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணமே வைத்திலிங்கம் அவர்கள் தான். அங்க உள்ளுக்குள்ளேயே யாரையும் வளர விடாம, எதையும் செய்ய விடாம ஓபிஎஸ் முடக்கி எல்லாம் அவர் தான் பண்ணார் கையில் எடுத்துட்டு. இதுக்காக எங்களுக்குள்ள தகராறு வந்திருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் போயிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, போகட்டும், அவ்வளவுதான். ஆனா டிடிவி தினகரனை பொறுத்தவரை கடந்த கால வரலாறை நான் திருப்பி பார்க்கிறேன். ஒரு ரிசார்ட், எம்எல்ஏக்களை சேர்த்தது, அவர்களுக்கு வேண்டியதை செய்தது, அதற்கு பின்னாலே சிறைக்கு போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு சின்னம்மா அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். சசிகலா அவர்கள் ஆட்சி, அதிகாரம், கட்சி, நிர்வாகம் அத்தனையும் ஒப்படைத்து சென்றார்கள். அத்தனையும் பறிகொடுத்தார் தினகரன். ஒன்றுமே கையிலே வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆர்கே நகரிலே வெற்றி பெற்றார். அதுக்கு பின்னாடி திரும்பி ஆர்கே நகரை போய் பார்க்க முடியல. இன்னைக்கு ஆர்கே நகர் பக்கம் போக முடியாதவர். 20 ரூபாய் நோட்டு தான் பேசும். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து சாகின்றவரை அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று சூழ்நிலைத்தவர் என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொன்னோம். திகார் ஜெயிலில் இருந்த பொழுது தெருவெல்லாம் போய் மேடை போட்டு போராட்டம் நடத்தி இவருக்காக உழைத்தவர்களை நினைத்து பார்க்கிறேன். ஆகவே கொண்ட கொள்கையை விட்டு இப்ப எப்படி போய் இவரு அந்த கூட்டணியுடைய தலைமை பழனிசாமின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சர். ஆகவே ஊர் ஊரா போய் இவர் பிரச்சாரம் பண்ணுவாரா? வாழ்க எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு போவாரா? அதற்காக அந்த தொண்டர்கள், அவருடன் இருந்தவர்கள், எத்தனை வழக்குகள், எத்தனை எங்கெங்க என்னென்ன சம்பவங்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இவர்கள் இந்த கூட்டணியை அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, தன்னை நம்பியுள்ள தொண்டர்களுக்காக நான் நல்லது செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எடுத்துட்டு வந்தாரு. என்ன நல்லது செய்யறது? நீங்க அது போராட்டமே அங்கே தானே. யாரை எதிர்த்து இந்த போராட்டம் நடந்தது? எனக்கு முன்னால் பேசியவர் பேசுகிறார், ஒரு நண்பர் ஒருத்தர், ரொம்ப வேண்டியவர், அரசியலில் அனுபவம் பெற்றவர், 5 வருஷம் ஆட்சியை நடத்தினார், 4.5 வருஷம் ஆட்சியை பழனிசாமின்றாரு. பணபலம் சார், பணபலம். கூட இருந்தவர்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு ஆட்சியை நடத்தினார் சொல்லாமே தவிர அது ஒரு நேர்மையான ஆட்சி அல்ல. அது பாராட்டி வேற பேசுகிறார்கள். ஒண்ணு. நான் ரெண்டாவது பாக்குறது, நீங்க கேட்ட கேள்வி, என்ன தொண்டர்கள் எங்கே இருக்கிறார்கள் தினகரன் இடத்தில்? அது முடிந்தே போய்விட்டது. ஏதோ ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களும் இன்னைக்கு நாளைக்கு வெளியில போயிடுவாங்க. ஆகவே மாநாடு போல கூட்டத்தை கூட்டி பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவர், சாகின்றவரை கூட்டணி இல்லை என்று சொன்னவர், பழனிசாமி எதிர்த்து தரக்குறைவாக என்னென்ன பேச முடியுமோ தீய சக்தியிலிருந்து அத்தனையும் பேசிய பெரியவர். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இவங்க எல்லாம் மக்கள்கிட்ட போவாங்க, தொண்டர்கிட்ட போவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, அவங்க சொல்றது என்னன்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்காக நாங்கள் இணைந்துள்ளோம் அப்படின்றத என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க வலியுறுத்திட்டே இருக்காங்க. அப்புறம் இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? நான் அம்மா ஆட்சியை கொண்டு வருவேன், திமுகவை அகற்றுவேன். இவரால முடியலன்னு தானே அர்த்தம், எதுவுமே செய்ய முடியலன்னு தானே அர்த்தம். சார், நீங்க யார் உங்க அரசியல் வாழ்வை நாசம் செய்தார்களோ, தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கின்ற வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எதிரியாக காண்கிறார். காரணம் என்ன? இது நம்ம எல்லாம் பண்ணது தானே. அது இன்னைக்கு உங்களுடைய வழக்குகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள இடி வழக்கு, இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றிக் கொள்ள இவர் சென்று விட்டார். நிச்சயமாக தனி ஒருவராக செல்வாரே தவிர ஒரு 10 பேர் ஒரு பக்கத்திலே போக மாட்டார்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கை இன்றோடு முடிந்து போய்விட்டது. ஆகவே வைத்திலிங்கம் ஓபிஎஸ் கெடுத்து ஒரு வழி இல்லாம பண்ணிட்டு இன்னைக்கு திமுக போய் கொண்டிருக்கிறார். அவர் சிஷியன் மனோஜ் பாண்டியன் போனார், இப்பொழுது குருவும் போய்விட்டார். அதுதான் உண்மை. ஜனவரி 9ஆம் தேதி தன்னுடைய கூட்டணி குறித்து குறிப்பேன்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாங்களோ நான் அதை கேட்பேன் அப்படின்னு சொன்ன பிரேமலதா விஜயகாந்தும் இன்று என்டிஏ கூட்டணியை நோக்கி வரக்கூடியதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவர்கள் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம். அவர்கள் தினகரனோ ஓபிஎஸ்ஓ இல்லை எதிர்த்து நின்றவர்கள் அல்ல. அவர்கள் பழனிசாமியோடு பயணம் செய்தவர்கள். நாளை பயணம் செய்யலாம். அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை மாத்திரம் சாமர்த்தியமா வாங்கிக்கிட்டு அவர்கள் பயணம் செய்தால் அவர்களை பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதிமுகவுக்கு போவது என்பது அந்த முடிவை தேமுதிக எடுக்குமே, ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. கம்ப்ளீட்டா காலி ஆயிடும். இங்க கல நிலவரம் திமுகவா தாவேக்கான்னு போயிட்டு இருக்கு. அது ஒரு சீட்டையும் வெற்றி பெற முடியாத பழனிசாமி
இடம் இவர்கள் சென்றால் இதே கதிதான் தேமுதிகவுக்கும் ஏற்படும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் தாவேக்காவை பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இங்கே இணைஞ்சிட்டு இருக்கும் பொழுது தாவேக்காவுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? தாவேகா தெருவுக்கு தெருவு பிரச்சாரம் அல்ல, வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் அல்ல, வீட்டுக்குள்ளேயே பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வயதிலே இருப்பவர்கள் 18 இருந்து ஒரு 38 வயதிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் தாய் தந்தை உறவினர்கள் இவர்களிடத்திலே விஜய்க்கு ஓட்டு போடுங்கள் தாவேக தலைவருக்கு என்பதை கேட்பதை தெரிந்து வருகிறேன், அறிந்து வருகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது. அந்த கட்டமைப்பு சரியாக அமையுமேனால் தாவேகாவுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. கட்டமைப்பு என்பது வெரி இம்பார்ட்டன்ட். அதை என்ன செய்ய போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். புகழேந்தி சொல்வதை பார்த்தால் தாவேக்காவுக்கு இன்னொரு கூடுதல் பலம் சேரும் போல தெரியுது. நிச்சயமா சேர்ந்தே இருக்கு சார். இந்த களத்துல வந்து திமுக தாவேகா தான் பயங்கர ஃபைட்டா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, நான் வந்து புகழேந்தி அவர்கள் வந்து தாவேக்காவை புகழ்றீங்களே, நான் அதான் கேட்கிறேன். இல்ல சார், நான் கிட்டத்தட்ட நான் இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை. பராசக்தி என்ற படம் அந்த காலத்தில் பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதி வசனத்தை திரைக்கதையை வசனத்தை கலைஞர் எழுதி கொடியேற்றி பறந்த அந்த படம் இன்றைய தினம் பராசக்தி பேர்ல வந்திருக்கு. அந்த அதுல இந்திரா காந்தியை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவங்களை கூட்டு பாராட்டு விழா நடத்துறாங்க. ஆனா அவருடைய படம் ஜனநாயகத்திலே ஜனநாயகத்துக்கு இடம் இல்லை. தேவையில்லாமல் இந்த படத்தை நிறுத்தி சென்சார் போர்டு இங்கேயும் அங்கேயும் அலைய விடுகிற காட்சியை பார்க்கிறோம். சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார். இங்க இல்லையா ஆபீஸ் சாஸ்திரி பவன்ல? ராஜீவ்காந்தி கொலை வழக்கு எங்கே நடந்தது? நீங்க ஞாபகம் இருக்கும், மல்லிகையில் நடந்தது, கிரீனிஸ் ரோட்ல. டெல்லியில கூட்டு இதெல்லாம் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் திருட்டு, அரசியல் வழியாக இவர்களை எல்லாம் கைப்பற்ற முடியுமா என்று நினைக்கிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. அப்படி பேசப்படுகிறது. அதற்கெல்லாம் விஜய் அசைந்து கொடுக்க மாட்டார். அவருக்கும் திமுகவுக்கு தான் போட்டி இருக்கு. என்னுடைய நிலைப்பாடு என்பது இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு மனம் இல்லை. ஆகவே பழனிசாமியிடம் போவதற்கும் இங்கே இடமில்லை. ஆகவே பொறுமையாக பாருங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். நன்றி. தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு புகழேந்தி.